ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வாழ்ந்துட்டு வந்த லாலா ஹர்தயில் வந்து 1913 சோஹன் சிங் பக்னாவை வந்து தலைவராக வச்சு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிப்பார். அந்த அமைப்பு தான் என்னவா மாறி இருக்குன்னா கதர் கட்சியாக வந்து மாறி இருக்கும். அது வந்து உருது மொழியில் வந்து கதர் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்ற பொருள். அமெரிக்கா அப்புறம் கனடாவில் வந்து குடியேறின சீக்கியர்கள் தான் பெரும்பாலும் இந்த கட்சியில் இருந்தாங்க. கதர் அப்படின்றத பத்திரிகை வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா November 1, 1913 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அது ஃபஸ்ட்டு பிரதியிலே பார்க்கும்போது உருது, பஞ்சாபி, ஹிந்தி லாங்குவேஜஸ்லாம் வந்து வெளியாச்சு. தென் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதர் இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். கோமகடமரு அப்படின்ற ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியாவிலேருந்து குடியேறி கனடாவுக்கு போன இந்தியர்கள் வந்து திரும்ப வந்து அழைத்து வந்துட்ருக்கோம். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பிரிட்டிஷ் போலீஸ்க்கும் வந்து என்னவும் மோதல் ஏற்படும். அதில் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இது வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு ரொம்ப ஒரு ஆழமான வடுவை வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். தேங்க்யூ.